சிம்பிளான சமையல் தான். இது தாமரத்தண்டு இருக்குல்ல, தாமரத்தண்டு வடை போட்டு வத்த குழம்பு, முளைக்கீரை மசியல், வெள்ளை பூசணிக்காய் போட்டு கூட்டு. ஓகே. இப்போ இந்த வெள்ளை பூசணிக்காவை அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வேக வச்சதை அதில் போட்டுட்டு கொஞ்சம் ஜலை விடணும். ஜலை விட்டு அதை வேக வைக்கணும். அதில் வேக வச்சதுக்கப்புறம் வேகட்டும். கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறம் வேகணுமா? இல்லை, வேக வச்சதுக்கப்புறம் அது பண்ணுறேன். அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. முளைக்கீரையை கட் பண்ணி அலமின்ட்டு அதில் கொஞ்சம் தக்காளி ரெண்டும் இந்த கொஞ்சோண்டு இந்த பாசிப்பருப்பு போட்டு எல்லாத்தையும் வேக வச்சு மசிக்கணும். ஓகே. ரெண்டும் வேகட்டும். எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு? ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது ஓப்பனுங்கிறதுனால 10 மினிட்ஸா இல்லை நார்மலாகவே? எப்பவுமே 10 மினிட்ஸ் தான் எது வச்சாலும். இப்போ இந்த வத்த குழம்பு வைக்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு வச்சு 2 வெந்தயம் இது வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் இந்த தாமரத்தண்டு இருக்கு இல்லையா, இது வதக்கிட்டு வத்த குழம்பு பண்ணுறேன். ஒரு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அது ஆயிடுத்து. இப்போ வந்து இந்த வத்த குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அது 3 ஸ்பூன் போட்டுட்டு புளி கரைச்சி விட வேண்டியது. ஈஸி. இந்த வத்த குழம்பு வந்து வத்த குழம்பு பொடி நம்ம போட்டிருக்கோம். அதுதான் ஒரு வாட்டி அதை பண்ணி பார்த்தா அப்புறம் அவளுக்கு விட மாட்டேன். நல்லாயிருக்கும் வத்த குழம்பு பொடி வந்து. வத்த குழம்பு பொடி இன்னொரு தடவை கூட போடலாம். ரொம்ப பழைய வீடியோ நினைக்கிறேன். அப்படியா? போடுறேன் தானே. வத்த குழம்பு பண்ண அன்றைக்கெலாம் எல்லாருக்குமே பிடிக்கும் யூஸ்வலாக. அதனால தான் போட்டுட்டேன். உப்பு. ஆமாம், அது கொஞ்சம் அந்த பூசணிக்காய் கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேகட்டும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். கீரை வந்து கொஞ்சம் குறையட்டும். எவ்வளோ குறையுதுன்னு பார்த்துட்டு போடுறேன். மஞ்சப்பொடி போட்டேன். ஆமாம். அந்த பூசணிக்காய்க்கு இந்த பச்சை மிளகாவும் தேங்காய் பட்டை அரைச்சி விடலான்ருக்கேன். அது வேகும் போதே இந்த கடலைப்பருப்பு போட்டோம் பாருங்க, அது வந்து அப்படி கொஞ்சம் ஊற வச்சுட்டு போடும்போது இது வேகும்போது அது வெந்துடும். அப்புறம் இந்த பச்சை மிளகாய் தேங்காய் மட்டும் அரைச்சி விட்டேன். இப்படி கடுகு தாளித்து கொட்டணும். அரைச்சின்ட்டேன். இப்போ வந்து இங்கே தாளித்து கொட்டிடுறேங்க. இந்த தேங்காய் ஆக்சுவலாக என்னன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தெளிச்சு கொட்டா அவியல் மாதிரி இருக்கும். அதனால தான் ஜீரகம்லாம் போடலை, பெருங்காயமும் போடலை. இப்போ அதை அரைச்சி விட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கூட்டு இறக்கிடுவேன். கூட்டு ஆயிடுத்து. அதை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு தாளித்து கொட்டிடுறேன். இது பண்ணோம் இல்லையா, அந்த கடுகு தாளித்தேன் இல்லையா தேங்காய் எண்ணெயில், அதை போட்டுட்டேன். ஆயிடுச்சு. இந்த குழம்பும் ஆயிடுத்து. குழம்பு இறக்கிடுறேன். கீரை எடுத்து மசிக்கிறேன். கீரையை மசிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகா, நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும். எப்பவுமே கீரை வந்து நெய்யில் தாளித்தா நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறேன். உப்பு போட்டுட்டு லேசாக இதாகிடுத்து. பார்த்தீங்கன்னா கீரை கொஞ்சம் வச்சுட்டு. ஆமாம். ஆக்சுவலாக நம்ம இவன் கொண்டு வர கீரை வந்து கலர் மாறாது. இந்த தோட்டத்தில் அப்படியே கொண்டு வரான். சப்போஸ் கடையில் வாங்க கலர் மாறுற மாதிரி இருந்ததுன்னா அந்த வேக வைக்கும்போது துளியோண்டு சொல்லியிருக்கேன் முன்னாடியே, 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டோம்னா அந்த கலர் மாறாத இருக்கும். இது தாளிச்சுட்டு அது கொட்டி இறக்க வேண்டியதுதான். அது கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே அந்த உப்பு கலக்கட்டும். இந்தியா நிமிஷத்தில் சமையல் எடுத்து பாருங்க. காய் கட் பண்ணுறதுக்கு அடுப்பு 4 இருக்குது, வசதியாக இருக்குது. டக் டக்குன்னு பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் சொல்லலையே யாருக்கு? அடுப்பு. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. என்ன பண்ணியிருக்கேன் இன்றைக்கி? தாமரத்தண்டு போட்டு வத்த குழம்பு, வெள்ளை பூசணிக்காய் போட்டு கூட்டு, கீரை மசியல். அப்புறமா அப்பெல்லாம் மாட்டுறேன். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. ஓகே.